அதாவது மக்களே, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் வந்து நேட்டோ நாடுகிட்ட உதவி கேட்டிருந்தாரு. கல்ஃப் ஆஃப் ஸ்ட்ரெயிட்டை வந்து விடுவிக்கிறதுக்கு கண்டிப்பாக எல்லா யூரோப்பியன் நாடுகளும் வந்து ஹெல்ப் பண்ணணும். அதாவது நேட்டோ நாடுகள் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கு நேட்டோ நாடுகள் இப்போ பயங்கரமான தக்கான ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரம்ப் சொல்கிற எல்லாத்துக்கும் நம்மளால் இது பண்ண முடியாது, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா. அதே மாதிரி இப்போ டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் வாங்க போகிறாருன்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான அடி. ஸோ யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நேட்டோ நாடுகள் இந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ட்ரம்ப் வந்து சும்மா இல்லாமல் எல்லா போகிற வர நாடுகிட்டையும் வம்பு இழுத்துட்டு இருந்தார். இது ஏதாவது ஒரு டீலை ஓப்பன் பண்ணுறது, அந்த டீலை வந்து அந்த நாடு வந்து அக்செப்ட் பண்ணல, அமெரிக்காவுக்கு சாதகமாக சொல்லலைன்னா உடனே அந்த நாடு மேலே சாங்ஷன் விதிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். இன்றைக்கி வேர்ல்டே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு எதிராக மாறிட்டுருக்கு அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்லை, உண்மையிலே செருப்பால் தான் அடிச்சது. இப்போ கரண்ட்டாக யூரோப், ஜப்பான் எல்லா நாடுகள்லையும், இந்தியாவை தவிர எல்லா நாடுகள்லையும் பெட்ரோல் அண்ட் டீசலோட ப்ரைஸ் ஹெவி ஆகிடுச்சு. இப்போ நல்ல வேளை வின்டர் சீசன் இல்லை, இருந்தாலுமே நிறைய நாடுகளுக்கு வந்து டீசல் அண்ட் பெட்ரோல் தேவைப்படும். ஏன்னா அவங்க கண்ட்ரீஸ்லாம் ஹீட் பண்ணுறதுக்கான மெயின் சோர்ஸே இந்த க்ரூட் ஆயில் தான். ஸோ இதை வந்து டார்கெட் பண்ணி இன்றைக்கி வந்து ஈரான் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் ஒரே ஒரு நாடு, அதாவது இந்த கல்ஃப் ஆஃப் ஸ்ட்ரெயிட்டில் ஒரு நாடு வந்து எல்பிஜி அண்ட் பெட்ரோல் டீசலை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்ததுன்னா அது வந்து இந்தியன் கவர்மெண்ட் தான். ஹேட்ஸ் ஆஃப் டு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லணும். ஸ்பெஷலாக இந்த மோடி தலைமையில் இருக்க இந்திய கவர்மெண்ட் வந்து இதை சிறப்பாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ முதல்ல டொனால்ட் ட்ரம்ப் எதுக்கு வந்து நேட்டோ நாடுகளுக்கு நேட்டோ நாடுகிட்ட உதவி கேட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, F-35 ராப்டர் அப்படின்னு சொல்லப்படுற அமெரிக்காவோட B-2 ஸ்டெல்த் ஃபைட்ரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த F-35 தான் சூப்பரான ஃபைட்ரு ஜெட்டு. இதை வந்து எந்த ரேடார் சிஸ்டமாலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி ஈரான் வந்து அந்த F-35யும் அடிச்சிருக்காங்க. அதுவும் இப்போ லேட்டஸ்ட்டு டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இல்லை அவங்ககிட்ட, ஆதி காலத்து டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் இருக்குது. ஆனால் அதை வச்சு அடிச்சிருக்காங்க. இதனால் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து பயங்கரமான மன உளைச்சல். அது மட்டும் இல்லாமல் இப்போ நேட்டோ வேறு இப்படி பேசிட்டாங்களா, ட்ரம்ப்புக்கு வந்து பயங்கரமான அடின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி உக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா நேட்டோ நாடுகள்லாம் வந்து அமெரிக்கா கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப்போட ரிப்ளை எப்படி இருக்குன்னா, யூரோப் ப்ராப்ளம் இஸ் நாட் அமெரிக்காஸ் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி பேசினார். இன்றைக்கி வந்து நேட்டோ நாடுகள் திரும்பி அமெரிக்காவை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த டைமில் அந்த உக்ரைனுக்கான ஃபண்ட்ஸ் எல்லாம் குறைச்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதேமாதிரி இந்த உக்ரைன் வாரை வந்து முடிவு கொண்டு வரேன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் உக்ரைன் வார் வந்து முடிவுக்கு வரல. அதாவது ட்ரம்ப்போட ஐடியா என்னென்னா, நேக்காக வந்து எல்லா நேட்டோ நாடுகளையும் இதுக்குள்ளே கொண்டு வந்து எல்லா நாடுகளையும் போருக்குள்ளே வர வைக்கிறது தான் பிளானு. இதே மாதிரி தான் வேர்ல்டு வார் 2 வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதாவது ஒரு நாடு வந்து சண்டை போடும், அதுக்கு பின்னாடியே வந்து எல்லா நாடுகளும் சப்போர்ட் பண்ணுறன்ற பேரில் எல்லா நாடுமே இன்வால்வ் ஆகி வேர்ல்டு வார் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து ட்ரம்ப் வந்து இந்த வேர்ல்டு வார் 3 ஆரம்பிச்சே விட்டுருப்பார். பட் நல்ல வேளை நேட்டோ நாடுகள் வந்து இதை தடுத்துருக்காங்க அப்படின்றதுக்காக நேட்டோ நாடுகளுக்கும் பெரிய ஹேட்ஸ் ஆஃப். எல்லா நாடுக்குமே தன்னோட வெறுப்புக்கு ஏற்ற மாதிரி முடிவெடுக்கிறதுக்கான ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து அமெரிக்கா இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க கெடுத்துட்ருக்கு. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த வெனிசுலாவில் நடந்தது எல்லாருக்குமே தெரியும். தேவையில்லாமல் இன்னொரு நாட்டுக்குள்ளே பூந்து அவரோட அதிபரையே தூக்கியிருக்காங்க. அடுத்து வந்து இவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஈரான்லேயும் நம்ம அதிபரை தூக்கிட்டோன்னா அந்த நாடு வந்து நில குழஞ்சி போயிடும், அடுத்து நம்ம கண்ட்ரோலில் வந்துடும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஈரான் வந்து பயங்கரமான டஃப் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஈரான் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், அந்த ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும், இது எல்லாமே தொடர்ந்து பல வருஷங்களாக வார் சந்திச்சிட்ருக்காங்க. அதனால் இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் கீழே விழாது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதை மாதிரி பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக தினமும் வந்து ஒரு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலில். ஷார்ட்ஸை பார்க்குறவங்க கண்டிப்பாக ஷார்ட்ஸ் பாருங்கள், ஃபுல் வீடியோ பார்க்குறவங்க ஃபுல் வீடியோ பாருங்கள். நம்ம ஹேஷ்டாக்ஸ் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறோம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் அஸ்வந்த்.